இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் அப்படின்ற தொடர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான மிக முக்கியமான தலைப்பு நீதியும் உண்மையும். இன்னைக்கு பிழைக்க தெரிஞ்சவன் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னா, பொய் சொல்லி குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவங்களை பார்த்து அவங்க காரியங்கள்ல அவங்க தவறான காரியத்தை செய்தாலும் அதுல தப்பி போகிறவர்களை பார்த்து பிழைக்க தெரிஞ்சவன் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ உண்மையும் நீதியும் தான் ஆண்டவருடைய பார்வையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய காணிக்கையை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல படைக்கும் முன்பதாக ஆண்டவர் நம்முடைய இருதயம் எவ்வளவு சுத்தமாய் காணப்படுகிறது, நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா, அந்த காணிக்கை எப்படி நம்முடைய கைகளில வந்தது, அது நியாயமான முறையில தான் நம்ம சம்பாதிச்சோமா அப்படின்றதுல ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் காணப்படுகிறாரு. ஒரு ஜாடி இருக்கு, ஒரு கண்ணாடி ஜாடி இருக்கு அப்படின்னா அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் மினுமினுக்கிறதாகவும் காணப்படுகிறது. ஆனா அதுல ஒரு சின்ன விரிசல் காணப்பட்டுச்சு அப்படின்னா எவ்வளவு விலை உயர்ந்த வாசனை தைலத்தை நம்ம அங்க வச்சாலும் அது அந்த விரிசல் வழியாக வெளியே வடிந்து விடும். இதே போலதான் நம்முடைய வாழ்வும் ஒரு கண்ணாடி ஜாடியை போல காணப்படுகிறது. உண்மை அப்படின்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாடியில எந்த விரிசலும் இல்லை அப்படின்றது காரியம். இதுக்கு மாறா நம்ம பொய் சொல்லுகிறவர்களாக அநீதி செய்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஜாடி லீக் ஆயிட்டே இருக்கும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் அது இழந்து போகிறதாய் நமக்கு காணப்படும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது சீரழித்து போடுகிறதாய் காணப்படும். நம்முடைய ஒரு சின்ன பொய் தான் இது, இந்த பொய்யை சொன்னதுனால எந்த ஒரு காரியமும் நஷ்டம் ஆகல, அதனால இந்த பொய்யை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன காரியத்தை நம்ம செய்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கேடுதலாய் முடியும் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். சாமுவேலின் ஒரு பகிரங்க சாட்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருந்தாரு அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளலாம். சாமுவேல் மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. அவர் அந்த இறுதி நாட்கள்ல அந்த ஜனங்களுக்கு முன்பதாக சொல்றாரு, அநேக ஆண்டுகள் நியாயாதிபதியாய் நியாயம் செய்த அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய இறுதி காலகட்டத்துல ஜனங்களுக்கு முன்பதாக நின்று சொல்றாரு, நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை அபகரித்தேன், யாருக்கு நான் அநியாயம் செய்தேன், யாரிடத்துல நான் லஞ்சம் வாங்கினேன் சொல்லுங்க, நான் அதை திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள், நீ அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களை ஒடுக்கவும் இல்லை, யார் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான சாட்சி! அதிகாரத்துல இருக்கும்போது அவங்க ஒரு நல்ல பண்போடு உண்மையோடு அவங்க வேலை செய்தாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சாட்சியாய் காணப்படுகிறது. அவங்க நம்முடைய காரியம் எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை எல்லாரும் பார்க்கும்போது நம்ம நீதி உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக நம்ம காட்டிக்கொள்ளலாம். ஆனா யாரும் பார்க்காத நேரத்துல இல்ல அதிகார பலத்துல இருக்கும்போது என்ன கேள்வி கேட்கிறதற்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நான் இருக்கும்போது நான் அநியாயமும் அக்கிரமமும் செய்து என்னுடைய பொருளை சம்பாதிப்பேனா, நான் ஆண்டவருடைய பார்வையில நாம் அருவருக்கத்தக்கவர்களாய் காணப்படும். அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியமாய் காணப்படுகிறது. அவர் உண்மையும் நீதியையும் அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். கள்ள தராசு அருவருப்பானது அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த காரியத்தை செஞ்சதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அந்த காரியத்தை செய்தோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய பார்வையில பிரியமாய் காணப்படாது, பிரியம் அற்றதாய் காணப்படும், அருவருக்கிற காரியமாய் காணப்படும். அப்போ உண்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவர் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை தரணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே வாஸ்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரிபூர்ணமாய் காணப்படாது. உண்மையுள்ள மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் பரிபூரணம் உள்ளதாய் காணப்படும். நேர்மையா நம்ம வாழ்ற நேரத்துல சில நேரத்துல நஷ்டம் ஏற்படுவதை போல நமக்கு தோன்றும்.
தோன்றலாம், நஷ்டமே ஏற்படலாம். ஆனா அதனுடைய காரியத்துல ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்வாரு, நீதி செய்வாரு, ஆசீர்வதிப்பாரு. நம்ம எந்த காரியத்துல நஷ்டமடைந்தோமோ அதற்கு ஈடாக அவர் லாபத்தை வேற இடத்துல நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால கள்ளத்தராசு அருவருப்பானது. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை, லஞ்சம் வாங்குற காரியங்கள், அநீதியான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், அநீதியான பாவமான காரியத்தினால நம்ம பணத்தை சம்பாதிப்பது, ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த வட்டிக்கு கொடுக்கிறதான அநேக கிறிஸ்தவர்களை நம்ம இந்த நாட்கள்ல பார்க்கலாம். எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். அதனால வரக்கூடிய சம்பாத்தியம் ஆண்டவர் நமக்கு அதை நிலைக்க பண்ண மாட்டார் அப்படின்றது முற்றிலும் உண்மை. அது நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு சாபத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படும். ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க அநியாயமாய் வட்டி வாங்கலாம், அவங்க கஷ்டத்தோடு இருக்கிறவங்ககிட்ட நீங்க அவங்க பணத்துக்கு அதிகமாக பணம் வாங்கலாம். ஆனா அவங்களுடைய கண்ணீருக்கு உங்களுடைய சந்ததிகளுக்கு பதில் சொல்லுகிறதாய் காணப்படும். இதே காரியம் உங்க பிள்ளைங்க மற்றவங்களுக்கு செய்யும் போது எவ்வளவு நீங்க வேதனைப்படுவீங்க. அதே மாதிரி நம்ம பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது. உங்கள் திராணிக்கு என்ன நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருந்தா நீங்க மற்றவர்களுக்கு செய்யுங்க. ஆனா அந்த வட்டிக்குரிய பணத்தை எடுத்து நீங்க சம்பாதிக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத, அது உண்மையும் கிடையாது, நீதியும் கிடையாது. ஆனா இந்த காரியத்தை விட்டு மனம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. உங்க தொழில்ல, உங்க அலுவலகத்துல, நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல, உங்க குடும்பத்துல நீங்கள் வரவு செலவு கணக்கு பார்த்து கொண்டிருக்கீங்களா? அதுல சரியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. குடும்பத்துல கணவர் கொடுக்கிற அந்த பணத்திற்கு சரியான வரவு செலவு நம்ம வைக்கிறோமா? அதை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவரா இருக்காரு. என்னுடைய கணவர் உடைய பணம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம கணக்குக்கு மீறி அந்த காரியங்களை தவறான வழிக்கு நம்ம செய்தோம் அப்படின்னா அதுவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதனால உண்மையும் நீதியுமான காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. சாமுவேல் உண்மையுள்ளவராக இருந்தாரு. அவருடைய ஒரு வார்த்தையும் தரையில விழல. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறினது. ஆண்டவர் அவரோடு தெளிவாக பேசினாரு. இந்த நாள்ல நம்ம உண்மையும் நீதியுமா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நம்முடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா நம்ம நல்லா வாழ்ந்து உண்மையாய் வாழ்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதுதான். அதை தவிர மற்ற காரியங்களில் ஈடுபட்டு தவறான வழிகளில பணத்தை சம்பாதித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்தோம் அப்படின்னா அது அவருடைய வாழ்க்கையில சாபத்துக்குரியதாய் காணப்படும். அவங்களுக்கு அது தெரியாது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆனா அவங்க சாபத்துக்குரியவர்களாக மாற்றப்படுவார்கள். அதனால இந்த நாள்ல உண்மையும் நீதியும் உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம இந்த நாள்ல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த சாமுவேலை போல நான் உண்மை உள்ளவனா இருக்கணும். இந்த சாமுவேலை போல அதிகாரத்துல இருக்கிறேன், நான் உண்மை உள்ளவனா இருக்கணும். நான் எல்லா மற்றவர்களுக்கு முன்பதாக இந்த சாட்சி பகிரப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த நேரத்துல எனக்கு அநீதியான காரியங்களால வந்த சம்பாத்தியங்கள் எல்லாம் இந்த சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். சகையை சொன்னா நியாயமாய் சம்பாதித்ததை நாளத்தனியாய் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தா இன்னைக்கு உண்மையாய் சம்பாதித்த பணத்தோடு நம் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அது உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ணம் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மாத்திரம் வேணும், மற்ற ஆசீர்வாதங்கள் வேண்டாம், அந்த காரியங்களை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல உண்மையும் நீதியும் அப்படின்றத குறித்து நாங்க பார்த்தோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், நீதி செய்கிறவனுக்கு நீதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்னும் நீதி செய்கிறவனாய் காணப்படணும் அப்படின்னு நாங்க இந்த வசனத்துல நாங்க பார்க்கிறோம். நீதியான வாழ்க்கை வாழணும் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு தவறான வழியில எந்த சம்பாத்தியமும் வராதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படி ஒருவேளை தவறான வழிகளில ஈடுபட்டு பணத்தை சம்பாதிக்கிற, குறுக்கு வழியில பணத்தை சம்பாதிக்கிற, பொய் நாவினால பணத்தை சம்பாதிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வட்டியினால பணத்தை சம்பாதிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்துல இருக்கிறதான இந்த காரியத்தை ஆண்டவரே நீர் விலக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை மாத்திரம் செய்யணும், கர்த்தர் விரும்பாத காரியத்தை நான் செய்யக்கூடாது என்கிற ஒரு பயத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. உண்மை உள்ளவர்களாய் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. அநியாயம் செய்யாதபடிக்கு, அக்கிரமம் செய்யாதபடி, அநியாய வழியில பணத்தை சம்பாதிக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்கள் சந்ததிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் நீர் விரும்புகிற வாழ்க்கை, நீர் விரும்புகிற காரியத்தை செய்யும்படியாக உமக்கு பிரியமான காரியங்களில் ஈடுபடவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இவ்வளவு நாள் ஒவ்வொரு நாள் நாங்கள் பார்த்தோம்
அந்த காரியங்கள்ல ஆண்டவரே நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை மகிமை மகிமை